ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க பூட் சவுண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 53 minutes இருக்கு. இந்த படத்தை சாஜி கைலேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சுரேஷ் கோபி, பாலா, முரளி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபியும் ஒரு போலீஸ்காரராக இருக்காரு. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களை அந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பார்க்கணும்னு சொல்றாங்க, ஏதோ பதட்டமா இருக்காங்க, அவங்களால வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போறாரு. போனா தான் பொண்ணை காணும், யார் கூட ஓடி போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை நீ தான் எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அப்படியே பார்த்தா ஓடி வந்தவங்க ஒருத்தர் கிட்ட தங்கச்சி அடைஞ்சிருக்காங்க. அவரு இவங்களுக்கு வீடுலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களை நெருங்கி போயிடுறாரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்தவர் அந்த பொண்ணை கடத்திடுறாரு. கடத்திட்டு அந்த கூட்டிட்டு போன பையனை பார்த்து, நீ ஒரு கொலை பண்ணாதான் இந்த பொண்ணை நான் உனக்கு திருப்பி தருவேன், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரர் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை அந்த பையன் சுரேஷ் கோபி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இது 2008 வந்த படம், அன்னைக்கு டேட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் அடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் கோபி மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது படம் வந்து 2008 எடுத்திருந்தாலும் ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. படத்துல சுத்தமா குவாலிட்டியே இல்ல. சினிமோட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் ஓகேவா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸாவது இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. படம் ஆரம்பத்துல இது எண்டு வரைக்குமே ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளா தான் போகுது. எந்த சீனுமே நமக்கு சுவாரஸ்யமா இல்ல. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.